மலாலா நோபல் பரிசு வென்றவர் கூறுகிறார்: நான் பள்ளியை நேசித்தேன். ஆனால் அடிப்படைவாதிகள் என் வசிப்பிடமாகிய ஸ்வாட் பள்ளத்தாக்கினை ஆக்கிரமித்த பொழுது அனைத்தும் மாறியது. பெண்கள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. மற்ற பெண்களுக்காகவும் எங்களது கல்வி கற்கும் உரிமைக்காகவும் நான் குரல் கொடுத்தேன். 2012 அக்டோபரில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் பொழுது துப்பாக்கி ஏந்திய ஒருவர் எங்கள் பேருந்தில் ஏறி, இதில் மலாலா யார் என்று கேட்டு என் தலையின் இடது பக்கத்தில் சுட்டான். 10 நாட்கள் கழிந்து இங்கிலாந்தில் உள்ள பர்மிங்காம் என்னுமிடத்தில் உள்ள மருத்துவமனையில் கண் விழித்தேன். பல மாதங்கள் அறுவை சிகிச்சைகளிலும் மறுவாழ்வு சிகிச்சையிலும் கழிந்தது. இங்கிலாந்தில் உள்ள எனது புது வீட்டில் என் குடும்பத்தினரோடு மீண்டும் சேர்ந்த நான், ஒவ்வொரு பெண் குழந்தையும் பள்ளி செல்லும் வரை என் போராட்டத்தை தொடர்வேன் என உறுதி பூண்டேன். அனைத்து பெண்களும் 12 வருட இலவச, பாதுகாப்பான மற்றும் தரமான கல்வி பயில வேண்டும் என்பதை